ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருபா சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 10th வந்துட்டு இயல் 1 இயல் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இயல் 3யும் இயல் 4லையும் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான இலக்கியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகும். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன லெசன்னா, காசி காண்டம் அதிவீர ராம பாண்டியர். காசி காண்டத்தை எழுதினவர் யார்? அதிவீர ராம பாண்டியர். ஓகேங்களா, இதில் விருந்தோம்பல்ன்றது எப்படி இருக்கணும்ன்றதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க. விருந்தினராக ஒருவன் வந்து எதிர்நின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்திர நோக்கல் வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்ற அவன் தன் அருகுரை இருத்த, போமெனில் பெண் செல்வதால் புரிந்து நன்முகமன் வழங்க இவ்வொன்பான் ஒழுக்கம் ஒளிப்படும் பண்பு. விருந்தினராக ஒருத்தர் வந்து உள்ளே வர்றாருன்னா அவங்கள வந்து நல்ல மொழிகள்லாம் பேசி அவரை வரவேற்கணும். திருந்தினருக்கு வருகன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் எழுந்து நின்று மகிழ்வான சொல்களை வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அவர் பின் செல்வதால் அவர் கிளம்பி போகிறாருன்னா அவர் பின்னாடியே போகணும். இந்த முகமன் வழங்க ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடுவான். இந்த மாதிரி பண்ணுறது தான் விருந்தோம்பல்கட பண்பு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் இல்லொழுக்கம் பாசுரையன் வந்து 17. ஓகே சொல்லும் பொருளும் பாருங்கள். அருகுரனா அருகில் முகமன்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். முகமன்னா ஒருவரை நலம் விரவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். பொருள் பாருங்கள். அப்போ நான் சொல்லியிருந்தா இருக்கும். விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைக்கணும். நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல், வீட்டிற்கு வருக என்று வரவேற்றல், அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனமகிழும்படி பேசுதல், அவர் அருகிலே அமர்ந்து கொள்ளுதல், அவர் விடைபெற்று செல்லும் போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல், அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல். இந்த 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாகும். இந்த 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இலக்கண குறிப்பு பாருங்கள். நன்மொழினா பண்புத்தொகை. நன்மொழினா என்னது? பண்புத்தொகை. வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல். இந்த தல் முடிஞ்சால் அதுக்கு பேர் தொழிற்பெயர். தல்ல முடிஞ்ச என்னது? தொழிற்பெயர். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். பகுப்பத உரைப்பு இலக்கணம். உரைப்பில் சித்து ப்ளஸ் ஆ உரை பகுதி இத்து சந்தை திறந்த கல இடைநிலை ஆ வந்து பெயரச்சு விகுதி. வருக வா வரு ப்ளஸ் கா. வான்றது பகுதி, வரு என தெரிந்தது விகாரம். கான்றது வேங்கோல் வினமுற்று விகுதி. சொல்லதெல்லாம் காண வேங்கோல் வினமுற்று விகுதி. ஒரு மேற்கோள் பாருங்கள். உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். உப்பளமோடு பால் என்னும் முகம் கெடுத்திடுவாராயன் கப்பிய பசையினோடு கடும்புசி ஆகும் தான் என்று விவேக சிந்தாமணி. நீ வந்து முகமலர்ச்சியோட கூடே போட்டாலும் அதனால் நல்லா இருக்குன்ட்டு திருப்தியாக சாப்பிடுவாங்க. ஆனால் நீ முகமலர்ச்சி இல்லாமல் விதமாக சமைச்சு போட்டாலும் அது வந்து சாப்பிட மாட்டாங்க விருந்தினர் என்ற மாதிரி சொல்கிறது தான் விவேக சிந்தாமணி. நூல்வெளி பாருங்கள். காசி நகரத்தோட பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டம். காசி நகரத்தோட பெருமையை கூறுறது தான் காசி காண்டம். இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. என்ன சொல்லுங்கள்? துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் இதுதான் பாடுவதாக அமைந்துள்ளது. இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடல் வந்து பாடப்பகுதி இடம்பெற்றுள்ளது. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் தான் அதிவீர ராமபாண்டியன். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் தான் அதிவீர ராமபாண்டியன். தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்ற நூல் தான் காசி காண்டம். தமிழ் புலவராக இருந்த அரசர் வந்து தமிழ் புலவராக இருந்துட்டார். அவர் இயற்ற நூல் தான் காசி காண்டம். இவரோட மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்ற அளவுக்கு கூட நருந்தொகை சிறந்த அறக்கருத்தில் எடுத்துரைக்கப்படுகிறது. காசி காண்டத்தை மட்டும் இயற்றாமல் வெற்றி வேறுக்கான நருந்தகன்ற நூலை ஏற்றிருக்காரு. அது வந்து சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. சீவலமாறன் என்ற பட்டப்பெயரும் இருக்குண்டு. அதிவீர ராமபாண்டியருக்கு இன்னொரு பேர் என்னது? சீவலமாறன் என்ற பட்டப்பெயர். நைடதம், லிங்க புராணம், ஆயு சம்கிதை, திருக்கருவி அந்தாதி, கூர்ம புராணம் ஆகியவன ஏற்ற நூல்கள். இதெல்லாம் அவர் ஏற்ற மற்ற நூல்கள். புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். மலைப்படுகடாம்ன்றது பெருங்கௌசிகனார். பெருங்கௌசிகனாம். இதுவும் வந்துட்டு விருது பற்றி தான் சொல்லுவோம். எப்படின்னா ஒரு புலவர் வந்து ஒரு மன்னர்கிட்ட போயிட்டு போய் இந்த வளங்கள்லாம் நான் பெற்று வந்திருக்கேன், நீயும் போய்ட்டு அந்த வளங்கள்லாம் பெற்று வாழ்வாயாக அப்படின்னு ஒரு புலவர்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இது இருக்கும். மலைப்படுகடாம் எழுதினவர் யார்? பெருங்கௌசிகனார். இரணிய பெருங்குன்றத்து கௌசிகனார் சொல்கிறோம். இரணிய முட்டத்து பெருங்கௌசிகனார் என்று இவரை சொல்லுவாங்க. வாங்க. அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி
கன்று எரி ஒள்ளினர் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு கலைநரலும் ஆரிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனாச் செருவின் வலம்படு நோன்தாள் மான விரல்வேல் வைரியம் எனினே நும்மில் போல நில்லாது புக்கு கிளவிற் போல கேளாது கெளியி கேட்புலம்பு அகல இனிய கூறி பொருவு குறை பொலிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர் குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். என்ன சொல்கிறார் பாருங்க, பகலில் இளைப்பாரி செல்லுங்கள், பகலில் இளைப்பாரி செல்லுங்கள், இரவில் சேர்ந்து தங்குங்கள், எரியும் நெருப்பை போல இருந்துரும். நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர், நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புது வருவாயுடைய சிறுவர்கள் தங்கி உணவு பெறுவதற்கு வெளிப்படுத்தும். நான் சொன்னால அதை தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த பாடல் வரை ஆரம்பிக்குது பாருங்கள். பகலில் இளைப்பாரி செல்லணும், இரவில் சேர்ந்து தங்கணும், எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துக்களை சுற்றத்தோடு அடைந்து கொள்ளுங்கள், சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள், அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலைச்சரில் உள்ள சிற்றூரை அடையுங்கள், அங்குள்ளவரிடம் பகைவரை பெறாமல் போர் செய்ய வழிய முயற்சியும் மானமும் வெற்றியுடைய நன்னனோட கூத்தர்கள், நன்னனின் கூத்தர்கள் தான் புலவர்கள், நன்னனின் கூத்தர்கள். அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவர்களுடைய வீட்டுக்குள் உரிமையுடன் நுழையுங்கள், உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர், நீண்ட வழியை கடந்து வந்த உங்களோட துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர், அங்கே நெய்யில் வந்த மாமிசத்தின் பொரியலும் திணைச்சோற்றையும் உணவாக பெறுவீர்கள், மாமிசத்தின் பொரியலையும் திணைச்சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் என்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இலக்கண குறிப்புனா ஈஎன் வந்தாவே சொல்லி சலப்படை ஞாபகம் வந்துடும், அசையி கெளியின் வந்தால் சொல்லி சலப்படை. ஓகே, இந்த பாடல் புரிஞ்சிச்சு தானே? இந்த மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பகுப்பத உறுப்பிலக்கணம் பாருங்கள். மலைந்து மலை ப்ளஸ் இத்து ப்ளஸ் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ. மலைனா பகுதி, மித்து சந்தை இந்தானது விகாரம், மித்து இறந்த கால இடைநிலை, ஊ வந்து வினைச்ச விகுதி. ஓகே, பொலிந்த பொலி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ பொலி பகுதி, இத்து வந்த சந்தை இந்தானது விகாரம், மித்து இறந்த கால இடைநிலை, ஆ வந்து பெயரச்ச விகுதி. ஓகே, ஆற்றுப்படையினா என்னென்ன ஆற்றுப்படையினா என்னென்னா, ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்ற கூறுதல் தான் ஆற்றுப்படை. நான் சொன்னல இதுதான் ஒரே லைன் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, மலைப்படுகடாம் நூல்ன்றது வந்து 10 பாட்டு நூலும் ஒன்று. மலைப்படுகடாம் 583 அடிகளை கொண்டது. மலைப்படுகடாம் எவ்வளோ அடிகள்னு கேட்கலாம். 583 அடிகளை கொண்டது. இது கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடாமோட இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகள் அதன் மதம் என்று விளக்குவதா இதற்கு மலைப்படுகடாம் என கற்பனை வாய்ந்த நயம் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஓகேங்களா? நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாடுடுத்தலைவன். மலைப்படுகடாமத்துக்கு பாடுடுத்தலைவன் யாருன்னு கேட்டால் நன்னன். கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கோசினார் பாடியது மலைப்படுகடாம். இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கோசினார் பாடியது தான் இந்த மலைப்படுகடாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி எழுதினவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி எழுதினது யார்? குலசேகர ஆழ்வார். பாருங்கள். வாளால் அறுத்து சுடினோம் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீள துயர்த்தன வித்துவ கூட்டம்மா நீ ஆன உணர்தரலே பார்ப்பேன் அடியேனே. இப்போது ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது அவருக்கு ஆப்ரேஷன்ன்ற மாதிரி அறுவை சிகிச்சை ஏதாவது பண்ணும்போது அவர் வந்து மருத்துவர் நம்மளோட நல்லதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாருன்ற மாதிரி அந்த வழியை வந்து பொறுத்து கொள்கிறார் இல்லைங்களா? அந்த மாதிரி இறைவன் வந்து நம்மளுக்கு துன்பத்தை தந்தாலும் அது என்னோட நன்மைக்கு தான் நான் பொறுத்து உன்னை வந்து வழிபடுவேன் பெருமுனேன்ற மாதிரி வந்து குலசேகர ஆழ்வார் வந்து பாடியிருக்கார். ஓகேங்களா? அது பொருள் பார்ப்போம். மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கு என்று உணர்ந்த நோயாளி அவரை நேசிப்பார். அதே மாதிரி வித்துவ கோட்டில் எழுந்தருளி இருக்கும் அன்னையே அதுபோன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகி நான் உன் அருளையை எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கின்றேன் என்ற மாதிரி குலசேகர ஆழ்வார் பாடுறாரு. சுடினும் நானது சுட்டாலும் மாளாத தீராத மாயம்னா விளையாட்டு. சுடினும் சுட்டாலும் மாளாதன தீராத மாயம்னா விளையாட்டு. வித்துவக்கோடு என்ற ஊர் வந்து கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. வித்துவக்கோடு என்ற ஊர் எங்கே இருக்குன்னா கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்ய வந்த பெருமான அன்னையாக உருவகித்து பாடுகிறார். குலசேகர ஆழ்வார் வந்து அங்கே இருக்கிற இறைவனான உய்ய வந்த பெருமான அன்னையாக உருவகித்து பாடுகிறார். ஓகே, நூல்வெளி 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதலாயிரத்தில் 691வது பாசனம் பாடப்பது கொடுக்கப்பட்டது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதலாயிரத்தில் 691
691வது பாசனம் பாடப்பகுதி கொடுக்கப்பட்டது. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாகுது. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எவ்வளோவா திருமொழியாக இருக்குன்னா 5ஆம் திருமொழி. இதில் மொத்தம் 105 பாடல் இருக்குது. எவ்வளோ? 105 பாடல்கள் உள்ளன. இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாரோட காலம் 8ஆம் நூற்றாண்டு. குலசேகர ஆழ்வாரோட காலம் எவ்வளோ? 8ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பரிபாடல் எழுதின யார்? கீரந்தையார். பரிபாடல் எழுதினது கீரந்தையார். இது எப்படின்னா, விண்வெளியில் இருக்கிற சூரியன் இருக்காருல்ல, அதில் இருக்கிறத பற்றி இதை சொல்கிறது தான் இந்த பரிபாடல். பரிபாடல்னு வந்தாவே நம்மளை எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா, ஊல் 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 ஊழி இல்லை ஊழி ஊல் ஊல் இந்த மாதிரி எந்த இதை எடுத்தாலும் ஊல் ஊலன்னு வரும். அதை அது வந்தாவே பரிபாடல் ஞாபகம் வச்சு. அதை பாருங்கள், விசும்பில் ஊழி ஊல் ஊல் செல்ல கருவலர் வானத்தை செயல் தோன்றி ஒரு அறிவார ஒன்றன் ஊழியும் வந்து உளி கிளந்த ஊழி ஊல் ஊழியும் செந்து சுடர ஊழியும் பணியோட தென்பெயர் தலைய ஊழியும் அவையற்ற உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தரப்பு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய நிலத்து ஊழியம். இந்த மாதிரி இதோட ஷார்ட்கட் என்னென்னா ஊழி, அப்படிலாம் இல்லைன்னா ஊல், இந்த மாதிரி லைன் வந்துட்டாவே அது பரிபாடல்ன்றது ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? ஓகே. பாடலோட பொருள் பாருங்கள். எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பரமான பேரொருடையன் தோன்றியது. உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. அந்த அணுக்களின் ஆற்றல் வக்கிலிருந்து பொருட்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் துறந்தது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கேற்ற சூழல் தோன்றியது. சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்க. அந்த ஊழியன் வந்தவே பரிபாடலன் போட்டுடணும் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே ஓகே. சொல்லும் பொருளும் பாருங்கள். விசும்பனா என்னது? வானம். விசும்பனா வானம். ஊழினா யுகம், ஊழ்னா முறை. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுவோம். ஊழினா யுகம், ஊழ்னா முறை. தன்பெயல்னா குளிர்ந்த மலை. தன்பெயல்ன்றது என்னது? குளிர்ந்த மலை. ஆர்த்தரபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஆர்த்தரபுனா என்னன்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடுனா என்னது? சிறப்பு. பீடுனா சிறப்பு. ஈண்டினா செறிந்து திரண்டு. ஈண்டி செறிந்து திரண்டு. ஓகே. இலக்கண குறிப்பு 2 வாட்டி இல்லை 4 வாட்டி வந்தாவே அடுக்கு தொடர் தான். வளர்வானம் பிரிச்சா இது பொருள் தரணும். அது தந்தாவே அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? அடுக்கு தொடர். ஊழ்னைங்க என்ன வந்து சொல்லணும்? முறை. பிரிச்சா பொருள் தரதில்லை, அப்போ அடுக்கு தொடர். வளர்வானம்னா என்ன? வினைத்தொகை. வளர்வானம் முக்காலத்தை காட்டக்கூடியதை வந்தால் வினைத்தொகை. சென்னி செம்மை ப்ளஸ் தீன் வரும், பண்பு தொகை. வாரா என்றன்னா வயிறு கட்டது முறை பெயரெச்சம். நெக்ஸ்ட்டு பகுப்பத உறுப்பில் பாருங்கள். கிளர்ந்த. கிளர் ப்ளஸ் இத்து ப்ளஸ் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ. கிளர் பகுதி. இத்து சந்து. இந்தானது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. வந்து பெயரெச்ச விகுதி. ஓகே ஓகே. இல் நுழைவு கதிரன்னு டூயினோ சொல்லியிருப்பாங்கன்னு பார்ப்போமா. இந்த அண்ட பெருவெளியில் நம் பால் வீதி போன்ற எண்ணற்ற பால் வீதிகள் உள்ளன. ஓகே. வெளியே நின்று பார்த்தோம் எனில் திரு தூசி போல கோடிக்கணக்கான பால் வீதிகள் தூசுகளாக தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் அப்பல் 1924 நம் பால் வீதி போன்ற பல பால் வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். யார்? அமெரிக்காவோட வானியல் வல்லுநர் யார்? எட்வின் அப்பல் 1924. 1924 தான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1300 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம மாணிக்க வாசகர் இருக்காங்கல்ல, திருவாசகத்தில் இருந்த மாணிக்க வாசகர், அவர் திரு பகுதியில் இவ்வாறு எழுதுறாரு பாருங்க. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறாக பெரியோன் தெரியன்னுட்டு திருவாசகத்தில் 1300 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் எட்வின் அப்பல் சொல்லினார். நம்ம மாணிக்க சொல்லிட்டாரு என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஓகே. அண்டப்பகுதியின் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வல்லமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்பு நின்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன. ஓகே. இந்த மாதிரி எட்வின் அப்பல் சொன்ன விஷயத்த 1300 வருஷத்துக்கு முன்னாடியே மாணிக்க வாசகர் சொல்லிட்டாருன்றதை வந்து சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? ஓகே. நூல்வெளி. பரிபாடல் 8 தொகை நூல்களும் ஒன்றாகும். பரிபாடல் வர்றது 8 தொகை நூல்களும் ஒன்றும். அகமு புறமு. அகம் புறத்தை பற்றி பேசுகிற ஒரே 8 தொகை இருக்கிற ஒரே நூல் எதுனா இந்த பரிபாடல் தான். ஓகேங்களா? ஓகே. பாடப்பகுதியுள்ள பாடலை எழுதியவர் கீராந்தையார். இது பரிபாடல் ஓங்கு பரிபாடல்னு சொல்லுவாங்க. இனப்புகளுடைய இது சங்க நூல்களை பண்ணோடு பாடப்பட்ட நூல். சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் தான் பரிபாடல். உரையாசிரியர் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளார். உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் 24 பாடல் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. 70ல் 24 மட்டும்தான் கிடைச்சிருக்கு.
2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஓகேங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதோட நம்ம 3வது 4வது இலக்கியம் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி கண்டினியூவாக நம்மளோட வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை கொடுக்குறோம் ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.